தாவீது எல்லாராலையும் நிராகரிக்கப்பட்டவன் ஒருத்தன் வரும்போது, தகப்பனால அடிமையா எண்ணப்பட்டவன் ஒருத்தன் வரும்போது, சமுதாயத்தால வேசியின் பிள்ளைன்னு சொல்லப்பட்டவன் ஒருத்தன் வரும்போது, கர்த்தரால சிங்காசனத்துல உட்காரவே முடியல, அவரால் உட்கார முடியல. நம்ம அந்த வசனத்தை, அப்பொழுது அவன் எழும்பி, இல்லங்க சாமுவேல் எழும்புடா, இவன் தான்டா, இவன் தான் இவன் அபிஷேகம் பண்ணு. கர்த்தர் பரிதபித்தார், கர்த்தர் பரிதபித்தார். உங்களுக்கான நன்மை செய்யறதுக்கு நீங்க பரிதபிக்கிறீங்களோ இல்லையோ, நீங்க அவசரப்படுறீங்களோ இல்லையோ, கர்த்தர் அவசரப்படுறாருங்க, கர்த்தர் காத்திருக்கிறாருங்க. நீங்க காத்திருக்கிறீங்களோ இல்லையோ, உங்களுடைய சீசன் வரும்போது 13 வருஷம் வரைக்கும் தாவீது எப்படிப்பட்ட வார்த்தையை கேட்டான் தாவீதுக்கு தெரியல. தாவீது அவமானப்படுத்தப்பட்டான். 14வது வருஷம் சாமுவேல் வர்றான். சாமுவேல கர்த்தர் சொல்றாரு, எல்லாரும் சாமுவேலுக்கு முன்னாடி எழுப்பி நிக்கணும், தீர்க்கதரிசிக்கு முன்னாடி எழுப்பி நிக்கணும். ஆனா கர்த்தர் சொல்றாரு, 13 வயசு பையன் வர்றான், நிராகரிக்கப்பட்ட வர்றான். கர்த்தர் சொல்றாரு, சாமுவேல் நீ எழும்புடா, சாமுவேல் நீ எழும்பு, இவன் தான், இவன் அபிஷேகம் பண்ணு. கர்த்தருடைய அங்கலாய்ப்பு பாத்தீங்களா? கர்த்தருடைய அங்கலாய்ப்பு பாத்தீங்களா? அற்பமா எண்ணப்பட்டவன, அற்பமா எண்ணப்பட்டவன, அற்பமா எண்ணப்பட்டவன, தாய் தகப்பனால கைவிடப்பட்டவன, தூக்கி எறியப்பட்டவன, சமுதாயத்தால அசிங்கமான பட்டம் கொடுக்கப்பட்டவன கர்த்தர் தூக்கி நிறுத்தினார் பாருங்க. சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாய் கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. நான் சொல்லுங்க, சிலர் புரியல இல்ல, சிலருடைய இருதயத்துல கர்த்தர் இந்த வார்த்தையை பேசுறாரு. இன்னைக்கு யாரும் பார்க்காத வனாந்திரம் உனக்கு, உனக்கு ஒரு நாள் வருது, உனக்கு ஒரு நாள் வருது. என்னவே நம்பி துதிச்ச, என்னையவே நம்பிய சமூகத்துல கடந்த ஜெபிச்ச உனக்கு ஒரு நாள் வருது. அன்னைக்கு நீ எழுந்து நிக்க வேணாம். கர்த்தர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவார், கர்த்தர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவார். அவர் உனக்காக குறித்த நேரமும் தயை செய்யும் காலமும் வந்தது.